குடும்பத்துல எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஆனா ஏதோ பத்தலையே அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் ஒரு ஆரம்பிச்ச ஒரு 2 மாசத்துல இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அடுத்து 3 மாசம் சூப்பரா இருக்கும். ஃபென்டாஸ்டிக்கா இருக்கும். நெறைய பேருக்கு இதுவரைக்கும் இல்லாம மேலதிகார எதிர்த்து பேசி உங்களுடைய வலுவை சொல்வீர்கள். 2ஆம் இடத்துல குரு வக்ரம் ஆகும்போது என்ன ஆகும்னா, வாக்குஸ்தானத்துல வந்து இதுவரைக்கும் வைக்காத வார்த்தையெல்லாம் வரும். இதுவரைக்கும் அடங்கி அடங்கி போயிட்டு இருந்த நீங்க அப்படியே ஒரு மாரி இல்ல, இல்ல நான் கரெக்ட்டா தான் பேசுறேன்ற மாரி உங்க விஷயத்த பாயிண்ட் பாயிண்ட்டா வைப்பீங்க. நெறைய பேர் உங்கள மேனிபுலேட் பண்ண வருவாங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த 2, 3 மாதங்கள். அடுத்த 3 மாதங்கள் ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு டைம் பீரியட். நீங்க எதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பண்ணுவீங்க. ஜாப் சேஞ்ச் ஓவர் கண்டிப்பா இருக்கு. யாரெல்லாம் ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஐடி ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் கேமரா ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்றீங்களோ, பால் வியாபாரம் செய்றீங்களோ, அத்துணை ரிஷபராசிக்காரர்களுக்கும் மிகச்சரியான ராஜயோகம் இனிதே ஆரம்பம். ஆனா ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் உங்கள மாரி ஒருத்தவங்க உள்ள நீங்க நம்புறீங்களோ இல்லையோ நாங்க நம்புறோம் நீங்க கடன் கட்டி தீருவீங்கன்ற மாரி இருக்கிற எல்லா கடன்காரங்களும் உங்க வீட்ல வந்து நின்னு வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்கன்னு குடுப்பாங்க. நீங்களும் காசு வருது, பணம் வருது நம்பி வாங்குனீங்கன்னா, பணம் கட்ட முடியாத லெவலுக்கு போயிடும்.